Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க. உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ, நீங்கள் செட் பண்ண டார்கெட் வரலமாவது ப்ரைஸ் ரீச் ஆகிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து சாதாரணமாக தெரியல உங்களுக்கு. அதாவது ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட்டில் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக தெரியலாம். அதாவது ஒரு சிலருக்கு வந்து சிரிப்பாகவே இருக்கும் நம்மளுடைய பேச்சு கேட்டு ஒரு சிலர் கடை இருந்தால் அது எப்போ பார்த்தாலும் ஸ்டாப் லாஸ் போடுன்னு அப்படின்வாங்க. மேபி நீங்கள் இந்த வீடியோ கேட்டு உங்களுக்கு அது பழசாக தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஸ்டாப் லாஸ் போடாமல் எவ்வளோ பேர் வந்து அவங்களுடைய கேபிட்டலை தொலைச்சிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம் நான் சொல்கிறது. ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் வெளில ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது, டார்கெட் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, பாதி டார்கெட்டை சில பேர் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. அதாவது கொஞ்சம் ப்ராஃபிட்டில் பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி, ஆஹா வந்தது போதும்ப்பா இவ்வளோவாச்சும் வந்துச்சு இன்றைக்கி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. பாவம் அவங்களுக்கு அது தெரியாது இன்டைரக்ட் லாஸ் அப்படின்னு. அது இன்டைரக்ட் லாஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு 5,000 வந்து ஒரு 10,000 வந்து டார்கெட் செட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு 3,000 ப்ராஃபிட்டில் காமிக்கும். புக் பண்ணிவிடுவாங்க. புக் பண்ணிவிட்டு ஆஹா போதும் கிடைச்சது 3,000 போதும் அப்படின்னு வெளியே வந்துடுவாங்க. இந்த மைண்ட் செட் வந்து அடிக்ஷன் ஆகிடும். இதையே பண்ணி பழகிடுவாங்க. இதுலேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். இந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி போயிட்டு பாதி ப்ராஃபிட்டில் புக் பண்ணணும் அப்படின்றது அவங்க மைண்ட் வந்து டியூன் ஆகிட்டு இருக்குது. அது ஸோ ஃபுல் ப்ராஃபிட் வரலாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு டியூன் ஆகலை அவங்களுக்கு. ஸோ டியூன் ஆகணும்னா டைம் எடுத்துக்கும், வருஷக்கணக்கில் டைம் எடுத்துக்கும் அதுக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஏன்னா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலாம். நிறைய பேர் இதை சொல்கிறத கூட வர பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு போங்க, பாயிண்ட்டுக்கு போங்க அப்படின்வாங்க. அப்படி முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. இதெல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ண அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. அது என்ன ரீசன் அப்படின்றது எடுத்து சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். நீங்கள் ஏன் சார் பையிங் பற்றி பேசவே மாட்டேன்றீங்க, நீங்கள் ஒன்லி சேலிங் பற்றி தான் பேசுகிறீங்க, ஏன் பையிங் பற்றி ஏன் பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, நான் எனக்கு என்ன அனுபவம் ஆயிடுச்சோ அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான். ஓகேங்களா, எனக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு செட் ஆகலை, நிறைய விஷயம் பார்த்துட்டேன், அதுக்கு என்னென்ன ஸ்டடி பண்ணணுமோ எல்லாம் ஸ்டடியும் பண்ணியாச்சு. கடைசியில் வந்து எனக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மேட்சிங் ஆகலை, விட்டுட்டேன். ஸோ என்னோடய லாஸ்லாம் ரிகவர் பண்ணணுன்னு தெரியும். ஆப்ஷன் சேலிங்கில் பண்ணேன், ஆப்ஷன் அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எந்தெந்த மாதிரி பண்ணால் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே உங்கள்கிட்ட ஆல்ரெடி என்னோடய கம்ப்ளீட் இந்த 1,500 வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் ஆப்ஷன் பையிங், கால் ஆப்ஷன் பையிங், புட் ஆப்ஷன் பையிங் இதுதான் வந்து கேட்குறீங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த டெல்டா காமா தீட்டா 0.1%, 0.0% அதெல்லாம் அப்படி ஆகுது அப்படிலாம் சொல்லி சும்மா குழப்ப விரும்பலை. ஃபஸ்ட்டு எதார்த்த புரிஞ்சுங்க. நீங்கள் அது ஏன் அப்படின்றது டீட்டெயில்ஸ் கூட கேட்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ காரணத்தால் மெல்ட் ஆகுது, உங்களுடைய வந்து பணம் வந்து மெல்ட் ஆகுது, அது தெரிஞ்சுக்கங்க. இப்போது ஒரு மெயின் சார்ட்டே போடுறோங்களே, இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 35,000 இருக்குதுன்னு வச்சுங்களேன். 35,000 வந்து மேலே போய்ட்டு கொஞ்சம் கரெக்ஷனுக்காக கீழே வருது, எக்ஸாம்பிள் சொல்லாமல் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த இதில் நான் ஒரு 3 இதை போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து சியில் காலில் உட்காந்துருக்கீங்க, மேலே போகணும்னு ப்ராஃபிட்டு. இந்த பக்கம் புட் ஆப்ஷன் கீழே வந்து கீழே வரணும்னு வாங்குறாருன்னு வச்சுக்கிங்களேன். இப்போது நீங்கள் கால் ஆப்ஷன் பண்ணீங்க இல்லைங்களா, உங்களுக்கு இந்த மார்க்கெட் இந்த மேலே போகிற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பீக்லலாம் மேலே போகாது, இந்த மாதிரி ஸ்லோவாக தான் மேலே போகும். இது கால் ஆப்ஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா. அதே புட் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த போன இடம் வந்து இப்படி வரும் கீழே. இது மேலே போச்சு இல்லைங்களா, இது மேலே போனதுனால ப்ரைஸு இது இப்படி கீழே வரும். உங்களுக்கு ஃபேவராக போனதுனால ப்ரைஸு இந்த மாதிரி ஸ்லோ ஆங்கிளில் தான் மேலே போகும். ஓகே சரி, இவங்களுக்கு பாருங்கள் மார்க்கெட் கீழே வந்துச்சு, இவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மேலே போகுமா, இல்லை, இவங்களுக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி லைட்டாக ஸ்லோவாக தான் மேலே போகும். அது புட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஏன்னா அவங்க புட் ஆப்ஷன் கீழே போகணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறாங்க. மார்க்கெட்டு கீழே வருது, இவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வராது, ஸ்லோவாக தான் லைட்டாக கொஞ்சம் ப்ராஃபிட் வரும், அவ்வளோதான். திரும்ப ஒரு சின்ன லைட் அப்பும் கொடுத்துச்சுன்னா இவங்களுக்கு பயங்கர ஃபாஸ்ட் வரும். இவங்களுக்கு இந்த ஸ்லோ இருந்துச்சு இல்லைங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக கிடும், இந்த மாதிரி போகும். அதாவது உங்களுக்கு ஃபேவராக மார்க்கெட் போனால் ப்ராஃபிட் கம்மியாக கொடுப்பாங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டாக போனால் உங்கள் லாஸ் அதிகப்படுத்துவாங்க. இது வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணுறவங்களுடைய நிலைமை.
வெறும் 30% ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சான்ஸு. அதாவது நீங்கள் 10 ட்ரேட் பண்ணிங்கன்னா 3 ட்ரேட் தான் வந்து சக்ஸஸாக வரும். இப்போது ஆப்ஷன் செல்லிங்கில் 10க்கு 7 சொல்கிறேன் இல்லைங்களா, இதையே மேனேஜ் பண்ண முடியல நிறைய பேரால். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதாவது இந்த 10 ட்ரேட் எடுக்கிறாங்க இல்லைங்களா, 7 சக்ஸஸ் ஆகுது. இந்த 7 மணி மேனேஜ்மெண்ட், அதாவது மிச்சம் 3 லாஸ் ஆகுது இல்லைங்களா, இந்த 3 லாஸ் ஆகிறத வச்சு மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுங்கடா அப்படின்னா யாராலையும் முடியாது, சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா சைக்காலஜின்னு ஒரு விஷயம் பிரச்சனை பண்ணுது. இந்த ஆப்ஷன் சேலிங்கில் வந்து வர்றது ரொம்ப கம்மி. ஆப்ஷன் சேலிங் உள்ளே வர ஜனங்கள் ரொம்ப கம்மி. ஆப்ஷன் பையிங் போகிற ஜனங்க வந்து 90% ஆப்ஷன் பையிங் தான் போகிறாங்க. இன்னொரு ரீசன் புரிஞ்சுங்க, இந்த கொரோனா வந்ததுக்கப்புறமா சரி, இந்த ஆப்ஷனில் எல்லாமே மார்ஜின் டோம் அப்போலாம் வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து வெறும் 5000 ரூபாய் 4000 ரூபாய் இருந்தால் ஒரு லாட் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்ஷன் ஃபியூச்சர் நான் சொல்கிறது நான். ஸோ அது வந்து இப்போ 1.5 லட்ச ரூபாய் மாறிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஆப்ஷன் பையிங்க்கு வந்துட்டாங்க. அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட கிடையாது, அதனால் நம்ம ஆப்ஷன் பையிங் போயிடலாம் அப்படின்னு. ஆப்ஷன் பையிங் லாஸ் ஆகணும்னு தெரியும், இருந்தால் நிறைய ஜனங்க குவிகிறாங்க. ஏன் நம்ம இவ்வளோ நாளாக வீடியோ போட்டுட்ருக்கோம், வியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெஸ்பான்சிபிள் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ற வீடியோ போடுற சமயத்தில் மட்டும் அதிகமான வியூஸ், அதிகமான லைக்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த கூட்டம் நிறைய இடத்துல வந்து ஏதாச்சும் இருக்கும் பிரச்சனை. எப்பவுமே வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறது, அதிகமான ஒரு இது எதிர்பார்ப்போடு விற்கிறாங்க அப்படின்னா அந்த பக்கம் ஏதோ பிரச்சனை இருக்குது, வலை வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். சிம்பிளாக புரிஞ்சுங்க, அதிகமான கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ வலை வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் கூட்டமாக மக்கள் வராங்க. அந்த கால் ஆப்ஷன் சேலிங் சரி யாரும் கொஞ்சம் தான் போவாங்க, ஏன்னா பணம் இல்லை அப்படின்வாங்க. ஆக்சுவலாக பணம் இவங்க தான் இதை ஆப்ரேட் பண்ணுறது, இவங்க தான், அது தெரியல. இவங்களுக்கு லிங்க் இருக்குது, ஆப்ஷன் சேலர்ஸ்க்கும் ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் லிங்க் இருக்குது. லிங்க் இல்லாமல் இது அவ்வளோ ஆப்ரேட் பண்ண முடியாது. இவங்களுடைய பணத்தெல்லாம் வந்து இவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த விஷயம் வந்து இவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் பை ட்ரை பண்ணி பார்க்கலாமே என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் எப்பாச்சும் ₹1 இருந்து ₹10 போயிடுச்சுன்னா அவர் நப்பாஸ் ஆகி, அதுக்கு நீங்கள் லாட்டரி டிக்கெட்டே விற்றுலாமே, லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சுக்கலாமே. அதுக்காக கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பையிங் பண்ணோம். நானும் இன்னமும் ரிசர்ச் அனலைசிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸில் 2019 பேட்ச்லேருந்து 2020 எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அனலைசிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சார் ஒரு சில வந்து சார் நல்லாயிருக்கு சார் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு நாங்கள் அவங்களுக்கு வித் ப்ரூஃபோட காமிக் சொல்கிறேன். சரிப்பா நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயம் தான், பண்ணுங்கள், எனக்கு கண்டினியூவாக பண்ணுங்கள். ஒரு வருஷத்தில் நீங்கள் எனக்கு ஃபுல் ரிசல்ட் 2010 இந்த 2022 சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்களா, 2023 போங்க, கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் முன்னாடி வந்து காமிங்க. நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட் சொல்கிறது எனக்கு பெருமை தான், காமிங்க, 23 காமிங்க, அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆப்ஷனில் பையிங் பண்ணி பணம் சம்பாதிச்சா சந்தோஷம் தான். அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 23 ஒரு வருஷம் தாண்டிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டேன், கண்டிப்பாக நான் யூடியூப்பில் அனௌன்ஸ் பண்ணுறேன். அதில் ஒன்றும் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு சிலர் சொல்லலாம் சார் வேறு அவங்க யூடியூப்பில் ஆப்ஷன் பையிங் பண்ணுறாங்களே அப்படின்லாம். ஆப்ஷன் பையிங் பண்ணுறாங்களேன்னா அவங்க இந்த ஆப்ஷன் சேலிங்கை பற்றி நல்லா தரவாக தெரிஞ்சு அதுலேயும் ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆப்ஷன் பையிங்கில் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ட்ரேடிங் பண்ண சொல்லவே அவங்களுக்கு ஆப்ஷன் பையிங் அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வந்துடும். ஸோ அதை வச்சு பண்ணுவாங்க. நீங்கள் எடுத்தோடனே ஆப்ஷன் செல்லிங் ஆப்ஷன் பையிங் போயிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, இப்போது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க. இப்போது எக்ஸாம்பிள் நேற்றோடைய நிலவரம் எடுத்துக்கலாங்களே. இது வந்து கால் ஆப்ஷன் ரைட்டுங்களா, இது வந்து கால் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் எவ்வளோ விலை கம்மியாக இருக்குது, ₹240 கம்மியாக இருக்குது. கால் ஆப்ஷன் எவ்வளோ விலை அதிகமாக இருக்குது, ₹46 அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு மொத்தமாக ₹200. ₹200 யார் சாப்பிட்ட பாடு, ஆப்ஷன் செல்லிங். ஆப்ஷன் செல்லர்ஸ் இந்த ₹200 ப்ராஃபிட் அவங்க எடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது மேலே சார்ட் பாருங்கள், இது வந்து மேலே போகிற மாதிரி காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே மூமெண்டம் வந்து கால் ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ், இதுலேயும் சைட்வேஸ். அப்போ மொத்த ப்ராஃபிட் வாஷ் அவுட். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னு நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கிட்ட கூட போகாதீங்க. அப்படி போவேன், நான் ஆப்ஷன் தான் பண்ணுவேன் அப்படின்னா சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணுங்கள். விதி வலியது யாரை விட்டது, சரி வாங்க அதையும் பார்த்துடலாம். அதாவது நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தான் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏடிஎம், ஐடிஎம், ஓடிஎம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆப்ஷனில் பையிங் தான் பண்ணுறீங்கன்னா இந்த மணியில் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மணியை சூஸ் பண்ணிங்க. அடுத்த மணியை இக்னோர் பண்ணுங்கள், ஓடிஎம்ஐ இக்னோர் பண்ணுங்கள். இந்த மணியை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். இந்த மணியை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒரு ₹400 ரேஞ்சில் ₹350 ₹400 ரேஞ்ச் வரலும் பாருங்கள். ப்ரைஸு ₹350 ₹400 ரேஞ்ச் வரலும் பாருங்கள்.
ஸோ இந்த மணியில் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா குயிக்காக நீங்கள் வெளியே வந்துருங்க. ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்தீங்களா, டக்குன்னு என்ன உங்கள் ஸ்டாப்பில் SL RR ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சுன்னா டக்குன்னு வெளியே வந்துருங்க. ஓகே, இது என்னோடய ஃபைனல் டிசிஷன் தான். இது வந்து நீங்கள் எடுத்தோடனே பண்ணுங்கன்னு சொல்ல வரல. இல்லை சார் என்னால் காசு இல்லை, பணம் இல்லை, நான் ஆப்ஷன் பை தான் பண்ணலான்னு இருக்கிறேன், வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிங்க கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மணி சூஸ் பண்ணுங்கள். இந்த அட் த மணியும் ஓடிஎம்மையும் ஆப்ஷன் பையிங்காக சூஸ் பண்ணாதீங்க. இது ரெண்டுமே வந்து ஆப்ஷன் சேலர்ஸ் யூஸ் பண்ணுற இடம். ஏடிஎம்மையும் ஓடிஎம்ஐ வந்து ஆப்ஷன் சேலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பையிங்கு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஆப்ஷன் பையிங் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த மணி சூஸ் பண்ணி பண்ணுங்கள். இல்லை மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் மூலிமா உங்களுடைய டவுட்ஸையும் தெரிவிக்கலாம். ஓகே, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன வெபினார் பற்றி சொல்கிறேன். அந்த வீடியோ எண்டில் சில பேர் சென்டரில் சொன்னால் பிஸ்னஸ்க்காக சொல்கிறீங்க, உங்களுடைய சொந்த விஷயத்துக்காக சொல்கிறீங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு வெபினார் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் இந்த ஒரு நிமிஷம் பார்த்துங்க. என்ன வெபினார் வந்து 45 days முழுக்க ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். ஃபஸ்ட்டு 10 days வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மெட்டீரியல், வீடியோ கண்டென்ட் மெட்டீரியல் உங்களுக்கு ரீச் ஆகிடும். அதில் டவுட்ஸ் என்ன இருக்கிற டவுட்ஸ் வந்து மிச்சம் இருக்கிற டவுட்ஸ் வந்து 35 days வித் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிளியர் செய்யப்படும். ஓகேங்களா? சரி, இதுக்கு எப்போ சார் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது? எனி டைம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணலாம், எப்போனா ஜாயின் பண்ணலாம். ஏன்னா வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு ஆல்ரெடி வந்ததுனால மித்த லைவ் மார்க்கெட்டில் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் என்னோட அணுகலாம். இந்த டைம் தான் அந்த டைம் தான் கிடையாது. உங்களுக்கு எப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் என்கிட்ட கேட்டு எல்லா டவுட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அந்த 45 days கம்ப்ளீட் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஆப்ஷன் பையிங் பற்றி, ஆப்ஷன் செல்லிங் பற்றியும், அது என்னுடைய தரப்பில் எனக்கு சுய அனுபவத்தில் என்னென்ன ஆச்சோ எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு அதை சஜஷன் பண்ணப்படும். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாத்தையும் உங்களுக்கு எவிடன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு எதுவும் புரியாது. ஸோ அதனால் ஸ்டெப் ஒன் பை ஒன்னாக வந்துட்டோம். டவுட் கேட்குறவங்க மட்டும் அதை கிளியர் பண்ணப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்காக இருக்க டெலிகிராம் சேனலில். இது வந்து என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் 2 இருக்குது பாருங்கள். நீங்கள் எதில் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் வெபினார் ஜாயின் பண்ணி பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஃப்ரீலே ஜாயின் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா அந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாரில் ஜாயின் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். எங்கே பிரேக் அவுட் ஆகும், எங்கே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆகும், கொஞ்சம் அவங்களுக்கு ஐடியா வரும் அந்த இடத்துல. வேறு எதுவும் இல்லை. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.